விட்டோம். ஆகையால் மக்கள் இதை தவறாக விளங்கிக் கொண்டார்கள். யாராவது நம்மை எதிரியாக பார்த்தால் இது அவர்களின் தவறு அல்ல, நம்முடைய தவறுதான். ஏனென்று சொன்னால், எப்படி ஒரு நறுமணத்தை மூடி வைத்தால் அதன் வாசனம் கமழாது, பிறருக்கு அந்த வாசனை தெரியாது. இது போல இஸ்லாத்தை நாம் மூடி மறைத்து விட்ட காரணத்தால் இன்னைக்கு இஸ்லாம்ல மக்கள் தப்ப விளங்கியிருக்கிறாங்க. முஸ்லிம்கள்லாம் தீவிரவாதிகள் சொல்றாங்க, முஸ்லிம்கள்லாம் அவங்கள கொலை சொல்றாங்க. என்ன காரணம்னா நம்ம மூடி மறைச்சிடறோம். அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை வெளிப்படுத்த தௌஃபீக் செய்வானாக. இஸ்லாம் எப்படி வெளிப்படும்? நம்முடைய கொள்கைகளை கொண்டோ நம்முடைய அமல்களை கொண்டோ இஸ்லாம் வெளிப்படாது. இஸ்லாம் வெளிப்படுவதற்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒரு வழி, முஸ்லிம்கள் 100க்கு 100 முஹம்மது சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். நடை, உடை, பாவனை, திருமணம், எல்லா விஷயத்திலையும் முஸ்லிம் தன்னை முஸ்லீமா காட்டும். தன்னை மூடி மறைக்க கூடாது. முஸ்லிம் மாற்றார்களை பின்பற்ற கூடாது. இந்த வழிமுறைகளை விட்டுவிட்டு ஒரே வழிமுறைக்கு வரணும். யாருடைய வழிமுறை? ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வழிமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ. அல்லாஹ் சொல்றான், இதுதான் நேரான பாதை, இந்த பாதையை பின்பற்றுங்க.